ஜெர்மனியில் கடுமையான பனிப்பொழிவு குறைந்திருந்தாலும் நாடு இன்னும் ஆபத்தான குளிர்கால வானிலையை எதிர்கொள்கிறது. கிழக்கு ஜெர்மனியில் ஸ்வெரின் முதல் பெர்லின் மற்றும் டிரெஸ்டன் வரையிலான பகுதிகளுக்கு ஜெர்மன் வானிலை சேவை சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. உறைபனி காரணமாக வீதிகள் மற்றும் நடைபாதைகள் வழுக்கும் தன்மையாக மாறியுள்ளன. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் வழுக்கும் தன்மை அதிகமாக உள்ளது. இந்நிலையில் உயிருக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும் உறைந்த மேற்பரப்புகளிலிருந்து விலகி இருக்குமாறு போலீசார் மக்களை எச்சரித்துள்ளனர். பெர்லின் போலீசார் இந்த எச்சரிக்கையை ஆன்லைனில் பகிர்ந்துள்ளனர். இதனால் மக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். பனிப்படர்ந்த வீதிகளில் ஏற்கனவே பல வீதி விபத்துகள் ஏற்படுத்தியுள்ளன. ஃபெய்ரூத் அருகே ஏ9 மோட்டார் பாதையில் படர்ந்துள்ள கருப்பு பனி காரணமாக 9 விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதனால் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பல வாகன விபத்துகளுக்கு பிறகு A7 மற்றும் A210 சில பகுதிகள் உட்பட பிற நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. விபத்துகள் அதிகரித்துள்ளதால் மருத்துவமனைகளும் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளன. பெரும்பாலான விபத்துகளில் எலும்பு முறிவுகள் மற்றும் சிறிய காயங்களை ஏற்பட்டிருப்பினும் சில கடுமையான விபத்துகளும் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பகலில் வானிலை மெதுவாக சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இரவு முழுவதும் குளிர்கால வானிலை நிலவக்கூடும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது.